ஹே காய்ஸ் இட்ஸ் மீ பிரியாதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான எலமெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம எப்படி போடலாம், பேசிக்கான டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக இப்போ மெஹந்தி கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் பிகினர்ஸ்னால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம லோட்டஸ் வச்சு தான் ஸ்டார்ட் அப் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் ஒரு எப்படி நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் வந்து இது வந்து லோட்டஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் வந்து அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். சாரி, என்னால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கரெக்டாக போட முடியலை. பட் இனிமேல் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். அண்ட் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வந்து இப்போ பிரைட் அட்டன் பண்ணுறோம்னா அவங்க ஹேண்ட் வந்து இதுதான் பிரைட் ஹேண்டுன்னு நினச்சிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து டே இன் மை லைஃப்பில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அகைன் நான் இதில் ஒன் டைம் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இதுதான் பிரைடோட ஹேண்ட்னா நமக்கு பில்லோ மேலே அவங்க ஹேண்ட் இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு ரெண்டு சைடுமே இது மாதிரி அவங்க ஹேண்ட், அதாவது நம்ம இப்படி வைக்கிறோன்னா நம்மளோட ஹேண்டில் இந்த ரெண்டு சைடுமே நமக்கு தெரியும். ஓகேவா? அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அளவெடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதான் பிரைட் ஹேண்ட்னா இப்போ நீங்கள் இந்த ரெண்டு சைடுமே, அதாவது இந்த சைடும் ஒரு மார்க் பண்ணிக்கணும், ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அந்த லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் சென்டர் பார்ட், இப்போ நம்ம எல்போல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த சென்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பார்ட், அதாவது இங்கே இப்போ நம்ம எல்போல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், அங்கேருந்து நம்ம போடுற லைன் வந்து நேராக நமக்கு வந்து இந்த நடு ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அங்கே மெஜ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டர் லைனும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம லோட்டஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்போவுமே எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இங்கே தான் எல்போனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் கீழே, அதுக்கு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லைன் போடுறேன். ஓகேவா? அண்ட் வந்து அந்த லைனை வந்து நான் டபுள் லேயராக போட்டுக்கிறேன். அண்ட் வந்து அகைன் ஒரு லைன். ஸோ லைன் வரலன்னா நீங்கள் அகைன் போட்டு பாருங்கள். நிறைய ரஃப் நோட்லலாம் நம்ம லைன்ஸ், அதாவது கோடு போட்ட நோட் இருக்கும் சொல்லுவாங்களா, அந்த நோட்லலாம் நீங்கள் லைன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு கரெக்டாக லைன்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து இப்போ அந்த சென்டர் பார்ட் பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம லோட்டஸ் வரையலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த திலகம் போடுறேன். ரொம்ப ஷார்ப்பாக போடாமல் நான் கொஞ்சம் பல்ஜியாக போடுறேன். ஓகேவா? அண்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பெட்டல்ஸ், அது எப்படி எடுக்கணும் நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மேலேருந்து ஒரு லைன்ஸ் மாதிரி தூக்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே வந்து நம்ம மெச் பண்ணணும். ஒவ்வொருத்தங்க ஃபுல்லாகவே மெச் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்க என்னென்னா ஆஃப் 3/4 அப்படி கூட மெச் பண்ணுவாங்க. நம்ம மேலேருந்து நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்து மெச் பண்ணிடுறேன். ஓகே? இந்த மாதிரி அகைன் நெக்ஸ்ட் அதேமாதிரி லைன் எடுத்துகிட்டு அகைன் அதேமாதிரி சேம் இங்கேயும். இப்போ நம்ம கீழே ஒரு லைன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லோட்டஸ் வந்து நம்ம இந்த சைடாக போட்டுக்கோமா. நெக்ஸ்ட் நம்ம லோட்டஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பேஸ்லாம் சும்மா இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதனால் அங்கே வந்து நம்ம லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் வந்து இந்த சைடு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பைரல் மாதிரி போட போகிறேன். ஓகேவா? அண்ட் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் லோட்டஸ் வந்து இந்த சைடு, இப்போ வந்து நான் இந்த சைடு பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஆப்போசிட்டில் லோட்டஸ் வர மாதிரி போட போகிறேன். அப்படி போடும்போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படி ட்ரை பண்ணுறோம். அண்ட் கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டு அதோட மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகே? அதேமாதிரி இங்கேயும் மேலே ஏற்றிட்டு கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ நான் 3 டைப்ஸில் போடுவேன் லோட்டஸ். எனக்கு எப்படி அந்த சமயத்துக்கு வருது நான் அப்படி போட்டுப்பேன். அண்ட் வந்து இப்போ வந்து நான் இந்த ஆப்போசிட்லேயே இந்த காம்பு இருக்க மாதிரி போடுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல அதேமாதிரி நம்ம லீஃப் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பைரலும் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்பைரல் போடுறேன். இதை மெர்ஜானாலும் பரவாயில்ல, அது ஒட்டி கூட போடுங்க. பார்க்க அப்போ தான் ரொம்பையும் கேப் விடாமல் ஒட்டி போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த லீஃபில் டச் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த சைடு வந்து நான் லீஃப் போடுறேன். ஓகே? அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு லோட்டஸ் போட போகிறேன். அதை வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் போட்ட மாதிரி தர்ற மாதிரி போட போகிறேன். ஆல்ரெடி மேலே தர்ற மாதிரி ஒரு கோடு எடுத்துகிட்டு அகைன் கீழே ஜாயின் பண்ணுறேன். இங்கே எடுத்துகிட்டு கீழே ஜாயின் பண்ணிடுறேன். அகைன் நான் வந்து இங்கே வந்து ஸ்பைரல் உங்களுக்கு ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்தால் அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு விட்ருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ தான் மெயின் பார்ட் என்னன்னா, நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டிசைன் போட்ட உடனே நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அது வந்து ட்ரை ஆகட்டும், அப்படியே விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக உள்ள அந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைட்டாக நம்ம வந்து ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஷேடிங் கொடுக்கும்போது இந்த ஸ்பைரல் ஷேப்லேயும் ஷேடிங் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி
ஃப்ரிங் பார்த்துருக்கீங்களா, அந்த ஃப்ரிங் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி. அடுத்து ஒரு டாட் இந்த மாதிரி ஸ்டைலிங் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஃபில்லிங் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மேலே டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வந்து ஒரு இந்த மாதிரி இப்படி கட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு அதில் டாட்டும் வைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் கூட நம்ம பாயிண்ட்ஸ் டிசைன் போடலாம். ஓகேவா, அது நான் போக போக சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வந்து எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் அப் லைன் ஒன்று போட்டுருவோம். நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லைன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் வந்து இப்போ அகைன் நம்ம ஒரு லைன்ஸ் போட போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து ஹம்ப்ஸ் லைன்ஸ்க்கு அப்புறம் நம்ம நார்மலாக என்ன போடுவோம், ஹம்ப் தான். ஸோ ஹம்ப் தான் போட போகிறோம். ஓகே, ஸோ ஹம்ப் போடும்போது நல்ல நீளமாக போடுங்க, பார்க்க வந்து அது நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி டிசைன் நீட்டாக எடுத்து கொடுக்கும். எது கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹம்ப் தான். ஸோ அந்த ஹம்ப் போடும்போது குட்டி குட்டியாக போடாமல் நல்லா நீளமாக இழுத்து போடுங்க. ஓகேவா, அதேமாதிரி நல்லா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கொடுங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீளமாக நல்லா துண்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க டிசைன்ஸ் நீட்டாக தெரிகிறது எப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நீளமாக அந்த ஹம்பை நம்ம போடும்போது டிசைன்ஸ் வந்து இன்னுமே நீட்டாக எடுத்து கொடுக்கும். அண்ட் வந்து நீங்கள் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து நான் ஹம்பை போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து குட்டி குட்டியாக போடுவோம். இதே நம்ம கொஞ்சம் பெருசாக நம்ம கட் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபுல்லாகவே நான் வந்து பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் டிசைன்ஸும் நீட்டாக வரும். அண்ட் வந்து ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு அங்கேயுமே நம்ம ட்ரையாக விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்துக்கலாம். ஒன்றும் அவசரப்படாதீங்க. டிசைன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டாக வரணும்னா நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீட்டாக வரும். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அகைன் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹம்ப் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பேசிக்காக ஹம்ப் இப்போ ஒரு டிசைன் போடுறோன்னா அதுக்கடுத்து நம்ம ஹம்ப் கொடுத்தா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது நார்மல் பேசிக் பேட்டர்னால ஹம்ப் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹம்பை நல்லா நீளமாக இழுத்து கொடுங்க. அண்ட் வந்து இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ என்ன டிசைன்ஸ் போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிடலாமா, ஃபில்லிங் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்லைனை கொடுத்துருங்க. இந்த மாதிரி அவுட்லைன் ஃபில்லிங்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் எங்கெல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஃபில்அப் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். பட் வந்து அது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன மாற்றம் தான் நமக்கு வந்து அந்த டிசைன்ஸே ரொம்ப அழகாக காட்டும். இப்போ நமக்கு ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பிரைடுக்கு இப்போ போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ண இப்போ இங்கே நம்ம கீழே டிசைன்ஸ் போட்டுருக்கோம், மேலே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அப்படின்னா இந்த நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது கீழே வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே வச்சுட்டு நீங்கள் கொடுக்கும்போது கீழே உள்ள டிசைனே நம்ம வந்து எதுவும் அதாவது அந்த மாதிரி அழிக்கிற மாதிரி இருக்காது. பட் வந்து நம்ம மேலே இப்படி கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி வச்சு கொடுக்கும்போது நம்மளோட இந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே டச் ஆகி அவங்க டிசைன்ஸ் வந்து அழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படி கையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த டைம் நீங்கள் மெஹந்தி போடும்போது ஈஸியாகவே உங்களுக்கு அந்த ஹேண்ட் கீழே வந்து இது மேலே வச்சு போடுற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ இப்போ நம்ம வந்து போடலாம் மேலே. அவசரப்படாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைன்ஸை மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, டிசைன்ஸ் போடும்போது அவசரமாக போடாதீங்க, பொறுமையாக போடுங்க. அப்போ தான் நமக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம போட்டால் தான் எண்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். இப்போ இந்த சைடு லைட்டாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், இந்த சைடு நம்ம கொடுத்துக்கலாம். அது வந்து இந்த சைடு
மோஸ்ட்லி நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸாக எடுங்க. ஈஸியாக சிம்பிளாக ஸ்டார்ட் அப் வர மாதிரி பிரைட்ஸ்க்கு பார்த்து போடுவோம். இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாலுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு மெஹந்தி போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் அப் போடுவேன். பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அண்ட் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து இங்கே ஒரு ரவுண்ட். இப்போ நமக்கு இந்த ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதையும் சேர்த்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துடலாம். எதுக்குன்னா மேலே டிசைன்ஸ் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக தான் இந்த ரவுண்ட்ஸ். ஓகே, இது ஃபுல்லுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் டிசைனில் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் போடணும்னு இல்லை. இப்போ நான் போட்டிருக்க சைஸுக்கு இந்த 3 லோட்டஸ் வந்திருக்கு. இந்த ரவுண்ட் வந்து வராமல் கூட போகலாம் நீங்கள் போடும்போது. ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்படி விட்டுலாம். ஸோ இதே மாதிரி தான் இருக்கணும் இல்லை. நான் வந்து சின்ன சின்ன இது மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இந்த லோட்டஸ் போடுறது நம்ம மெயினாக 3 லோட்டஸ் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். மேக்ஸிமம் 3 லோட்டஸ் வரும். அந்த 3 லோட்டஸ் வருதுன்னா அந்த மீதி இருக்க ஸ்பேஸை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அந்த ரவுண்ட்ஸ் வச்சும் இந்த ஸ்பைரல் இல்லைனா இந்த லீஃப் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்க மாதிரியே ஃபில் பண்ணணும் இல்லை. அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வைன்ஸ் டிசைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, ட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது கொடுக்கும்போது இன்னுமே அழகாக தெரியும் நமக்கு. ஸோ இல்லை அது வர போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கவங்க இதையும் கொடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இது பேசிக் டிசைன் மாதிரியே தெரியாது, கொஞ்சம் கிராண்ட் லுக் தான் கொடுக்கும். அண்ட் இப்படி கொடுத்துக்கோங்க. ஓகே, இது ரொம்ப பேசிக்கான பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? இப்போ இதுதான் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் அப் எடுங்க பிகினர்ஸ். அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும், இன்னுமே நீட்டாக உங்கள் டிசைன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுற டிசைன் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மறுபடியும் நம்ம ஹம்பே போடாமல் வேறு ஏதாவது பேட்டர்ன் வர மாதிரி நம்ம போடணும். ஸோ செக் பேட்டர்ன்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன். நான் வந்து பாதி இந்த மாதிரி பாதியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஹம்பு போடும். கீழேருந்து மேலே பார்க்க ஹம்பு போடுற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீள நீளமாக போட்டுக்கோங்கன்னு. அண்ட் வந்து இப்போ நம்ம இங்கே ஃபில்லிங் வர மாதிரி ஒரு டிசைன் எடுத்துருக்கோம் ஸ்டார்ட் அப்பில். அகைன் இங்கே ஃபில்லிங் வர மாதிரி டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இங்கே ஒரு செக் பேட்டர்ன்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வேணால் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இன்னொரு டிசைன்ஸ் பேட்டர்ன் போட்டுக்கலாம். செக் பேட்டர்ன் சாரி இன்னொரு பாக்ஸ் மாதிரி நமக்கு இங்கே ஒரு லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம போடலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், செக் பேட்டர்ன் போடுறோம். மோஸ்ட்லி நம்ம மேலே ஃபில்லப் வருது, கீழே வந்து அதுக்கப்புறம் செக் பேட்டர்ன் போட்டால் நல்லா கீழேயும் ஃபில்லப் வர மாதிரி போட்டால் அது ரொம்ப அட்ராக்டிவ். அதாவது இந்த 2 பார்ட் மட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக தர மாதிரி இருக்கும். லைன்ஸ் போடும்போது கவனமாக போடுங்க. லைன்ஸுக்கு ஓரளவு ஒன்று போல் இருந்தால் தான் டிசைன்ஸும் பார்க்க நீட்டாக இருக்கும். வந்து இப்போ ஆப்போசிட் லைன்ஸ் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிலிக் ஹேண்ட் வாங்கி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, இது வந்து நார்மல் பேட்டர்ன், இது மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்போவுமே போடுற அந்த பேசிக் பேட்டர்ன் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துமே அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா அந்த செக் பேட்டர்ன்ஸும் மெர்ஜ் ஆகிற இடத்துல அந்த ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் அகைன் சொல்கிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ப்ளஸ் சிம்பிள் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ்வலாக அந்த டாட் ஓப்பன் பார்த்தீங்களா, அதுதான் போட போகிறோம். ஸோ நீங்கள் இப்படி டாட் ஐயோ ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் கீழே ஹேண்ட் வச்சுக்கோங்கண்ணே. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இங்கே இப்போ டாட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி டாட் வச்சாலும் பார்க்க நீட்டாக தான் இருக்கும். ஸோ டாட் வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடும் அந்த ட்ராப்ஸ்க்கு போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியே நீங்கள் எடுத்து விடலாம். அப்படி இல்லை ரொம்ப ஈஸியாக போடுறவங்க பழகினவங்களாம் இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு அகைன் இப்படி கொண்டு போய் அகைன் டாட் வச்சு இப்படி கொண்டு போவாங்க. பட் நீ இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப பொறுமையாக போடணும். அப்போ நம்ம டாட் வச்சுட்டு கூட நம்ம இழுத்து விடலாம். ஓகேவா, நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், மெஹந்தி போடும்போது ரொம்ப பொறுமை முக்கியம். பொறுமையாக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, டிசைன்ஸ் வந்து நீட்டாக கவர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ நான் இப்படி தான் எல்லாமே போட போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் வந்து இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து இந்த செக் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப ப்ராடாக கொடுத்துருக்கீங்க, அகலமாக இருக்குது, ஒவ்வொரு செக் பேட்டர்ன்ஸ்க்கும் நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்பேஸ் இருந்தால். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்பேஸ் இருந்தால் விட்டுருங்க, ஒன்றும் தேவையில்லை. ஸோ இன்னும் டிசைன் நீட்டாக தெரியணும், எனக்கு இது டாட் வச்சா தான் அழகாக தெரியுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அப்போ வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நிறையா அதாவது பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது நடுவில் அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இல்லை ரொம்ப நெருக்கமாக தான் போட்டிருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் போட தேவையில்லை. இல்லை அழகாக எனக்கு போட்டால் தான் அழகாக தெரியுதுன்னா போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ அகைன் நான் அதே மாதிரியே சேம் 2 டபுள் கோட் கொடுத்து ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். அது வந்து நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். ஹம்ப் வச்சு தான் அகைனும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அகைன் ஹம்பான்னு கேட்காங்க, அப்படி கொடுத்தா தான் பார்க்க வந்து ஒரு ஃபினிஷிங்கான லுக்கில் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஹார்ட் ஷேப் டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். நான் இதுவும் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறையா. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக கொண்டு வந்து அப்படி பெண்ட் பண்ணணும், கொக்கி மாதிரி பார்க்க கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கணும். ஓகே, நீங்கள் கொஸ்டின் மார்க்கை வந்து சைடாக போடுங்க, அந்த மாதிரி இமேஜின் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி நம்ம போடுவோம். இப்போ நெக்ஸ்ட் லைன் அதே மாதிரி கீழே இருந்து போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து கொண்டு வந்து அந்த போட்டிருக்கோம்ல மேலே போட்ட பார்த்தீங்களா, அதோட மெர்ஜ் ஆகிற மாதிரியே கொண்டு வாங்க. அப்படி போடும்போது நமக்கு பார்க்க நீட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இங்கேயும் அப்படி ஒரு ஃபில்லிங் மாதிரி, ஓகே, ஃபில்லிங் மாதிரியும் இப்படி லைன்ஸும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே போட்ட ஹம்பு மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து லைன்ஸ் மாதிரியே போட்டுட்டேன். ஸோ கவனிக்கல, அதனால் நான் போட்டு நீங்கள் ஹம்பு மாதிரி கூட போட்டுக்கோங்க, பார்க்க இன்னுமே நீட்டாக இருக்கும்.
அண்ட் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் எடுக்க பேட்டர்ன் வந்து அகைன் வந்து ஹம்பு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் மேலே ஹம்பு போல் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எனக்கு ஃபினிஷ், அதாவது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் கீழேயும் ஹம்பு போட்டுக்கிறேன். நீங்கள் மேலே ஹம்பு போட்டு அதை போட்டிருந்தீங்கன்னா அடுத்து லைன்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஹம்பு போட்டு தான் இங்கே முடிச்சிருக்கீங்கன்னா அடுத்து லைன்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அகைன் நான் வந்து இந்த பாட்டையும் பிரிக்க போகிறேன். ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி இவங்க பிரைடாக இருக்காங்க அப்படின்னா எப்படியுமே அவங்க வந்து அவங்க நேமோட ஃபஸ்ட் லெட்டரில் ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம அது இப்போ நான் நேமோட ஃபஸ்ட் லெட்டரே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போகிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்கேருந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப் சர்க்கிளுக்கு நீங்கள் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ஆஃப் சர்க்கிள் கரெக்டாக வராதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மூடி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு அகைன் வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள், அது லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் பக்கத்தில். இப்போ இதை சுற்றி நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஹம்பு வந்து நீளமாக கொடுங்க. பார்க்கும்போது நல்லா அந்த டிசைன் அங்கே நம்ம போடுற லெட்டர்ஸ்க்கும் அதுக்கும் கரெக்டாக தூக்கி தெரியும். ஸோ இங்கே ஒரு டிசைன் போட்டிருக்கதை நல்லா விசிபிளாக தெரியும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹம்பை சுற்றி ஏதாவது ஃப்ளவர் டிசைன் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு என்ன போட அதாவது போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃப்ளவரே போடுறேன். இந்த மாதிரி ஸ்பைரல், அதுக்கடுத்து அகைன் ஃப்ளவர். இந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதனால் இந்த லைன்ஸ் எடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம். அப்போ தான் இங்கே இன்னொரு ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டேன். இப்போ நடுவில் வந்து ஏதாவது அவங்க இன்சில் கேட்கணும்னா அதை நீட்டாக எப்படி போடலாங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் நான் அப்படியே விட்டுருக்கேன். அண்ட் வந்து நம்ம நேமோட ஃபஸ்ட் லெட்டர் ஏதாவது டிசைன் கேட்கணும், அது போடுறதுனால லைட்டாக அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு போடுங்க. அதுவுமே பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஃபுல் ஷேடிங் இல்லாமல் இந்த சைடும் ஆஃப் ஷேடிங் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த லைன்ஸ் ஏதாவது நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சும்மா இப்போ ஒரு லெட்டர் மட்டும் நான் போடுறேன். ஓகேவா, ஸோ நான் சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் என்ன ஏதாவது லெட்டர் எடுத்துருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில் பண்ண பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பைரல் ஹம்ப் அந்த டிசைன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்பைரலில் ஹம்பு போடும்போது அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா நீளமான ஹம்ப்ஸாக கொடுங்க. அது வந்து பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ஹம்ப் நம்ம கொடுக்கும்போது அது ட்ரை ஆகவும் நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நல்லா நீளமாக கொடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து ஸ்பைரலும் உள்ள ஒரு சுற்று மட்டும் இப்படி போகிற மாதிரி இருந்தால் போதும். இங்கே வந்து இன்னும் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஹம்ப் கொடுத்துருங்க. ஓகேவா, அந்த இடத்துல நம்ம ஸ்பைரல் போட முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹம்ப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த அவுட்லைனை கொடுக்கும்போது இந்த டிசைன் நீட்டாக தெரியும். இப்போ இந்த ஹம்பில் படுதுன்னு நினைக்காதீங்க.
அது மேலே பட்டாலும் பரவாயில்ல, அப்படியே ஃபில்லிங் கொடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ வந்து இங்கே நடு டாட் நம்ம வச்சுக்கலாம். அதேமாதிரி எல்லா டிசைன்ஸ்லேயும் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் ஸ்பைரல் போட்டுக்கோமோ அங்கெல்லாம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம அந்த பூ ஃப்ளவர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து லைட்டாக அந்த ஷேடிங் கொடுத்துக்கலாம். நான் சின்ன லைன்ஸ் மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்பைரல் போட்ட இடத்துல இந்த மாதிரி கொடுக்குறேன். அந்த ஸ்பைரல் லைனை சுற்றி நம்ம லைட்டாக டாட் பண்ண மாதிரி ஷேடிங் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயுமே லைட்டாக அந்த ஷேடிங் தான், கோட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சின்ன லைனை தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டிசைன் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் சின்ன சின்ன சிம்பிள் பேட்டர்னில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாரி, நான் அந்த லைன்ஸ் போடும்போது வீடியோ வந்து கவர் ஆகாமல் இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. நான் அகைன் ஒன்றும் பண்ணல, டபுள் லைன் போட்டு ஹம்பு போட்டிருக்கேன். அண்ட் வந்து உள்ளங்கையில் வந்து அந்த பாம்பில் வந்து நான் மண்டலா டிசைன் வர மாதிரி போடுறேன். ஸோ நம்ம மண்டலா டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கேருந்து இந்த நடு ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அண்ட் வந்து நெக்ஸ்ட் இது மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த சைடு இப்படி நீங்கள் போடும்போது நமக்கு மண்டலா வந்து அந்த நடுவில் பாம்பில் போடுற மண்டலா டிசைன் வந்து சென்டரில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வரும். ஸோ அதுக்காக தான் சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போடும்போது 2 லைன் சுற்றி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் ஒரு ஹம்ப் போடும்போது அதை 4 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அடுத்து ஹம்ப் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த நான் சொல்கிறது வந்து இந்த ஹேண்ட்லேருந்து இங்கேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே அண்ட் வந்து இங்கே. ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட். இதுக்கு டாட் வச்சுட்டு ஸ்பைரல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாகவே அப்படி கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லைன் இந்த ரவுண்டை சுற்றியே அகைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஈவனாக இருக்க மாதிரி அகைன் ஒரு லேயர் போடுறோம், ரவுண்ட் லேயர். ஓகே, அகைன் ஹம்ப் தான் போட போகிறோம். உங்கள்கிட்ட பேப்பர் இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹேண்ட் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா யாராவது உங்களுக்கு ஹேண்ட் கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க ஹேண்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து நம்ம இப்போ சுற்றி ரவுண்ட் போட்டோம், ஹம்ப் போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம டிசைன் போடலாம். இது வந்து ஒரு ஸ்பைரல் டிசைன் மாதிரி தான். கரெக்டாக ஈவனாக அந்த 4 பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஹம்ப்ஸ்லாம் போடுங்க. ஓகே, போட்டா இப்போ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசுமாக போட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பைரலை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக விட்டுட்டேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன்ஸையும் அந்த ஸ்பைரலையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கை இதாகுது, ஸோ நான் அதனால் அப்படி வந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ மீதி ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பைரலுக்குள்ளே நான் லைட்டாக ஷேடிங் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அண்ட் மண்டலா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கு வந்து நான் அதுக்குன்னு தனியாக போட்டு காட்டுறேன். அண்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிள் பேட்டர்னை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இன்னும் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறையா விளாக்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோஸும் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வந்து இன்ஸ்டாவோட ஐடி வந்து ஹென்னா பை பிரியா தீப்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் டாட்டா பாய்.